காகித சக்தி செய்திகள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ப. சௌந்தரராஜன். அதிமுக சார்பில் பெருங்களத்தூரில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பெருங்களத்தூர் ரயில் நிலையம் அருகே 29/1/2025 அன்று மாலை 4 மணி அளவில் நடைபெற்றது. அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டி. ஜெயக்குமார் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்றிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் சா. ராஜேந்திரன் அவர்களும், அதிமுக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி.கே.எம். சின்னையா அவர்களும் பெருங்களத்தூர் உள்ளிட்ட தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக கண்டன பேருரை நிகழ்த்தினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாநில, மாவட்ட, மாநகர பகுதி, ஒன்றிய, பேரூர், ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள், பெண்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பெருங்களத்தூர் பகுதி கழக செயலாளர் ஜே. சீனுபாபு அவர்கள் நன்றி கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அருமையண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க தாம்பரம் மாநகராட்சியின் செயல்பாடுகளையும் விடியா திமுக ஆட்சியின் செயல்பாடுகளை எல்லாம் கண்டித்து தொடர்ந்து பகுதி கழகங்களின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்களை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேர்தல் நேரத்திலே 5 பேரூராட்சிகளையும் 5 நகராட்சிகளையும் ஒருங்கிணைத்து மாநகராட்சியாக தரம் உயர்த்துவோம் என்று அறிவித்துவிட்டு அவசரமாக மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு எவ்வித உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத ஒரு மாநகராட்சியாக இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சி விளங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே இருந்தது போல பேரூராட்சிகளாக நகராட்சிகள் இருந்தாலும் சிறப்பாக பணி நடந்திருக்கும். மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்பட்டன. நலவாழ்வு சங்கங்களினுடைய கோரிக்கைகள், மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு துரிதமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. எனவே பழைய மாதிரியாகவே இருந்திருக்கலாம் என்பதுதான் இன்றைக்கு மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. நாம் ஏன் தொடர்ந்து இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு எந்த பகுதிகளிலுமே உருப்படியாக இந்த 3 ஆண்டு காலம் எவ்வித பணிகளும் நடைபெறவில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுவும் குறிப்பாக இந்த பீர்க்கங்கரணை பேரூராட்சி பகுதிகள் பேரூராட்சியாக இருந்தபோது சிறப்பாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? எல்லோரும் வெள்ளி நகையாடக்கூடிய துன்பத்தை தான் இன்றைக்கு நாட்டு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு முன்பு பேசிய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல, ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா என்பவர் இங்கே இருக்கிறார். 2 முறை நகராட்சி தலைவர், 3வது முறை இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர். ஆக 5 முறை 25 ஆண்டு காலம் அதிகாரத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒருவரால் ஏன் தாம்பரம் தொகுதியிலே அதிசயத்தை நிகழ்த்த முடியவில்லை? கழகத்தை சேர்ந்த எவராவது இப்படி 25 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்திருப்பார்களே ஆனால் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு இங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கும். இன்றைக்கு தாம்பரம் தொடர்ந்து பின்தங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த பெருங்குளத்தூர், அதுவும் குறிப்பாக இதே சாலையில சரி, உள்ளாட்சி பிரதிநிதிகள் எந்த காரியத்தையும் செய்யவில்லை, ஆட்சியாளர்கள் எந்த காரியத்தையும் செய்யவில்லை. இங்க இருக்கக்கூடிய மக்கள் தானாக முன்வந்து இதே சாலைகளிலே மரங்களை நட்டார்கள். அந்த மரங்களை ஈவு இரக்கம் இல்லாமல்
இந்த மாநகராட்சி அதை எல்லாம் பிடுங்கி எறிந்தது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியவர்களை, இவர்களும் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடிய மக்களுடைய பணிகளையும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய எண்ணம், இவருடைய புத்தி எத்தகையானது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டமன்ற உறுப்பினரானாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினரானாலும் சரி, மக்களுடைய பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்களாக இல்லை. இன்னைக்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி, நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி, இவற்றை எல்லாம் எங்கே பயன்படுத்துகிறார்கள்? இவர்கள் எல்லாம் அதனை செலவு செய்கிறார்களா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சுற்றி சுற்றி இந்த பகுதி முழுவதும் வந்தாலும் எங்கேயும் அவருடைய பணியை என்னால் பார்க்க முடியவில்லை. மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் வசதிக்காக S90 என்கின்ற மினி பேருந்தினை இங்க இருக்கக்கூடிய குண்டுமேட்டில் இருந்து தாம்பரத்திற்கு பயணிகளுக்காக அதனை விட்டார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த திமுக விடிய அரசு உடனடியாக அந்த பேருந்தை நிறுத்திவிட்டது. இங்கே அருகிலே இருக்கக்கூடிய பீர்க்கங்கரணை ஏரி மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களால் 14 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அது மேம்பாட்டிற்கான பணிகளை துவக்கினார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு அந்த பணிகள் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டு விட்டது. இப்பொழுது ஆகாய தாமரையால் அது ஒரு கழிவு நீர் குட்டையாக இருக்கிறது பெரியவர்களை. அதே போலத்தான் இங்கே ஒரு சமுதாய நலக்கூட மாண்புமிகு அம்மாவுடைய பொற்கால ஆட்சியிலே கட்டப்பட்டது. ஒரு திமுகவினருடைய சமூக நலக்கூடம், திமுகவினுடைய கல்யாண மண்டபம் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த சமுதாய நலக்கூடத்தை இன்னும் திறக்காமல் பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. பல ஆண்டுகளாக இந்த சமுதாய நலக்கூடம் பூட்டப்பட்டிருக்கிறது, பாழடைந்து போயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியவர்களை. அதே போலத்தான் அருகிலே இருக்கக்கூடிய அப்துல் கலாம் பூங்காவின் அருகிலே இருக்கக்கூடிய குளம், அந்த குளத்தை இப்பொழுது நீங்கள் போய் பார்த்தாலும் புதர் மண்டி இருக்கிறது. மாலை நேரங்களிலே அங்கே மது கூடங்களாக அது மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. இது மட்டுமல்ல, ஒரு வணிக வளாகம் கட்டி 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. அதுவும் இன்றைக்கு செயல்பாட்டிற்கு கொண்டு வராமல் வெறும் பூட்டியே இருக்கிறது. இதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரியவர்களே. அதே போலத்தான் ஆரம்ப சுகாதார நிலையம், சத்துணவு கூடம் இவையெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு திறக்கப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான உள்நோக்கம் என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் சத்துணவு சமையல் கூடம். இப்படிப்பட்ட கேடுகட்ட நிர்வாகம் தான் இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் மிக அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கப் போகிறார்கள் என்று அறிந்து அவசரமாக அங்கன்வாடி மையத்தையும் நியாய விலைக் கடையினும் இன்றைக்கு இந்த மாநகராட்சி நிர்வாகம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக திறந்திருக்கிறது. இப்படிப்பட்ட 1-2 காரியங்களாவது நாட்டு மக்களுக்காக நடைபெறாதா என்கின்ற காரணத்தினாலே தான் இன்றைக்கு இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 2 மாத காலத்திற்கு முன்பு 1 கோடி ரூபாய்க்கு மேல் கையாடல் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆணையாளர்களிடத்திலே கேட்டால் நாங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். 1 கோடி ரூபாய்க்கு மேல் கையாடல் நடந்திருப்பதற்கு நடவடிக்கை துறை ரீதியாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஊழல் மிகுந்த நிர்வாகமாக இந்த நிர்வாகம் இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த மட்டில் அவருக்கு இதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை. இதை பற்றியெல்லாம் கவனம் செலுத்துவதற்கு
அவருக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு கஞ்சா நடமாட்டம் என்பது இந்த பகுதியிலே தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதன் விளைவாக கடந்த மாதம் 3 கொலைகள் இந்த பகுதியிலே நடைபெற்றது. அதுவும் ஒரு இரட்டை கொலை. இப்படிப்பட்ட நிர்வாக திறனற்ற ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது பெரியவர்களே. அதே போலத்தான் இன்றைக்கு வரலாறு காணாத அளவிற்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. நான் கூட ஒரு வார காலத்திற்கு முன்பு எப்பொழுதுமே இந்த கல்யாணத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வழங்குவதற்காக பரிசு பொருட்களை ஒரு கடையிலே நாம் வாங்குவது வழக்கம். அந்த கடைக்கு செல்கின்ற போது அந்த கடைக்காரர் என்னிடத்தில் சொன்னார், உங்களுடைய ஆட்சியிலே சொத்து வரியாக நாங்கள் 28,000 ரூபாய் கட்டி கொண்டிருந்தோம். இப்பொழுது பாருங்கள், டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கிறது, 2,20,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். நீ எண்ணி பார்க்க வேண்டும், 28,000 ரூபாய் எங்கே, 2,20,000 ரூபாய் எங்கே? இப்படி எந்த விதமான கணக்கும் இல்லாமல், ஒரு முறை இல்லாமல், ஒரு திட்டமிடம் இல்லாமல் இன்றைக்கு 1000% மேல் இன்றைக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மின்சார கட்டண உயர்வினால் இன்றைக்கு நாட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே சொத்து வரி இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதுவும் பெரியோர்களை ஒவ்வொரு வருடமும் 6% தானாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாட்டு மக்கள் தங்களுடைய வாழ்வினை எப்படி கழிப்பார்கள் என்கின்ற எண்ணம் கவலை அளிப்பதாக இருக்கிறது பெரியவர்களே. அதே போலத்தான் இன்றைக்கு பத்திரப்பதிவு துறையிலே மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக பெருங்களத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணன் அவென்யூ சாலையில் ஒருவர் 1000 சதுர அடி அடுக்குமாடி குடியிருப்பிலே சொத்து வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பதிவு கட்டணமாக மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலே 2,80,000 ரூபாய் இருந்தால் அவர் தன்னுடைய சொத்தினை பதிவு செய்துவிட முடியும். ஆனால் இன்றைக்கு அந்த கண்ணன் அவென்யூ சாலையிலே யாராவது ஒரு 1000 சதுர அடியிலே சொத்து வாங்க வேண்டும் என்று சொன்னால், அடுக்குமாடி குடியிருப்பு வாங்க வேண்டும் என்று சொன்னால் 6 லட்சம் ரூபாய் பதிவு கட்டணமாக செலுத்த வேண்டிய நிலை இன்றைக்கு இருக்கிறது. 2,80,000 எங்க இருக்கிறது, 6 லட்சம் எங்க இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போலத்தான் பெருங்களத்தூரில் இருக்கக்கூடிய அமுதம் நகர், இந்த பகுதியிலே ஒருவர் 1000 சதுர அடியிலே அடுக்குமாடி குடியிருப்பு வாங்க வேண்டும் என்று விரும்பினால் நமது ஆட்சி காலத்திலே 2,10,000 ரூபாய் இருந்தால் போதும் பதிவு செய்து விடலாம். ஆனால் இன்றைக்கு 4,90,000 ரூபாய் இருந்தால் தான் அவருடைய சொத்தினை பதிவு செய்ய முடியும். அதே போல சத்தியமூர்த்தி சாலையிலே நமது ஆட்சி காலத்திலே 2,50,000 இருந்த பதிவு கட்டணம் இன்றைக்கு 5,50,000 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ரகசியமாக பத்திரிகைகளிலே வெளிவராத செய்தி. தொடர்ந்து இது போன்ற நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அக்கிரமங்களை கண்டிக்கின்ற வகையில்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பெரியவர்களை. மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை 2ஆக பிரித்து செங்கல்பட்டு என்று புதிய மாவட்டத்தை உருவாக்கிய பெருமை அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்ம தொகுதிக்காக பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். சிட்லப்பாக்கம் பகுதியிலே ஒரு ஏரியின் மேம்பாட்டிற்கு 25 கோடி ரூபாய் வழங்கினார். இன்றைக்கு அந்த ஏரியில் சனி ஞாயிறு என்று சொன்னால் குறைந்தபட்சம் 2,000-3,000 பேர் அங்கே கூடுகிறார்கள், அங்க வாக்கிங் போகிறார்கள். அதே போலத்தான் இங்கே அருகில் இருக்கக்கூடிய தீர்க்கங்கரண ஏரிக்கு 14 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு பழுது பார்க்கப்படாமல் பூங்காக்கள், மேம்படுத்தப்படாமல் ஏரிகள், குட்டை கழிவு குட்டைகளாக இன்றைக்கு தாம்பரம் தொகுதி நாறிக்கொண்டிருக்கிறது பெரியவர்களே. தாம்பரம் தொகுதி ஒரு சிறந்த தொகுதியாக, தன்னிறவு மிக்க ஒரு தொகுதியாக மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் மிக அருமையான எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். அதற்கான உங்களுடைய பேராதரவை நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி
உலகம் முழுவதும் இன்றைக்கும் போற்றப்படக்கூடிய ஒரு தங்கத் தலைவி, தங்கத் தாரகை, பெண்கள் மட்டுமல்ல எல்லோராலும் போற்றப்படுகின்ற இதய புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி நம்முடைய கழக பொதுச் செயலாளருடைய உத்தரவின் பேரில் ஒரு சிறப்பான எழுச்சியான இந்த ஆர்ப்பாட்டம், அதுவும் தாம்பரம் மாநகராட்சி அடிப்படை வசதி கூட செய்து தராததை கண்டித்து, மக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகள் கூட செய்து தராததை எல்லாம் மக்கள் முன்னால் எடுத்து சொல்லி தோலுரிக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் எழுச்சியான முறையிலும் சிறப்பான முறையிலும், அதுவும் பெண்கள் நாங்கள் தான் முன்னோடிகள் என்கின்ற வகையில் அதிகமான அளவிற்கு இங்கே பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி செவிடங்காதில் ஊதுற சங்கு மாதிரி இந்த அரசுக்கு எங்களுடைய குரல் கேட்க வேண்டும் என்ற வகையில் இங்கே வருகிறதற்கின்ற அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நம்முடைய பாசத்திற்குரிய அரவை சகோதரர் சிட்லப்பாக்கம் ராஜேந்தர் அவர்கள் மாவட்ட கழக செயலராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து ஒரு 24/7 24 மணி நேரமும் சிறப்பான முறையில் செயலாற்றக்கூடிய ஒரு வல்லமைமிக்க மாவட்ட செயலாளர் நம்முடைய சிட்லப்பாக்கம் ராஜேந்தர் அவர்கள். அதில் எந்த மாவட்டத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னோம்னா, கிட்டத்தட்ட தலைமை கழகம் ஒரு அறிவிப்பு செய்வாங்க. பொதுவாகவே ஆர்ப்பாட்டங்கள் இந்தந்த அண்ணா பாலியல் வன்கொடுமைகள், விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, இதெல்லாம் மக்கள் பாதிக்கும் போது அதை உடனடியாக மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் இந்த அவலங்களை எடுத்து சொல்லி இந்த ஆட்சிக்கு உரைக்கின்ற வகையில் எடுத்து சொல்வதிலே என்றைக்குமே தயக்கம் காட்டிய ஒரு இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எங்களுடைய மாவட்டத்தில் மக்கள் பிரச்சனைகள் அது இருந்தால் உடனடியாக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று சொல்லி ஏறக்குறைய இந்த 4 ஆண்டு காலத்தில் 10 ஆர்ப்பாட்டங்கள் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய தலைமையில் இன்றைக்கு ராஜேந்திரனுடைய தலைமையில் இன்றைக்கு நடைபெற்று இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லா தரப்பட்ட மக்களும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். என்ன செய்யல? அடிப்படை வசதி, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு மக்கள் என்ன எதிர்பார்க்கணும் அது பார்க்கணும். 2 விஷயம் தான் முக்கியம். மாசு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஓட்டப்பந்தயத்துக்கு தான் அந்த சார் அதான் அந்த சாரு சொல்றாரு, அங்க இது நாங்க லேபுக்கு அமைச்சிருக்கணும். அப்ப முந்திரி கொட்ட மாதிரி உங்க கேபினெட்ல இருக்க ஒரு அமைச்சர் காலையில் சொன்னோம் ஃபுட் பாய்சன் ஏன் சொன்னேன்? 26 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட், 3 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு பத்திரம் உடனடி அந்த இடத்துல என்ன பண்ணோம்? ப்ளீச்சிங் பவுடர் போடணும். அதெல்லாம் நியாயாத மைதா மாவு தூவி விட்டானுங்க. மைதா மாவு அரசாங்கம், இந்த அரசாங்கம் என்ன அரசாங்கம்? எல்லாம் சத்தமா ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்க. மைதா மாவு அரசாங்கம் மைதாவை தூவி விட்டுச்சு. அது மைதாவை தூக்கி விட்டோம்னா நிருபர் மாநிலம் தான். ரொம்ப உண்மையிலே சொல்றேன் தம்பி, சூப்பர்பா நீங்களாம். உண்மையிலே இந்த மாவட்ட நிருபர்கள் உண்மையிலே அடையா போட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோசி கூட கேட்டோம், ஓடிட்டாங்க ஆளு சொன்னாங்க. ஆனா எல்லாத்துலயும் அதாவது ப்ளீச்சிங் பவுடர் கொள்ள, அதுக்கப்புறம் ஒரு சாதாரண பார்த்தா நகராட்சியெல்லாம் பார்த்தா இன்னைக்கு கொள்ளையடிச்சு சூறையாடி, இன்னைக்கு மாநகராட்சி சூறையாடி ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா திவால் ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுக்கு எந்த அடிப்படை வசதி இல்லை. இங்கே மிக ஈச்சோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நம்முடைய அருமையான மாவட்ட செயலாளர் அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் இடத்துல சொல்லி உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் இங்கே வெகு சிறப்பாக கண்ணு கட்டி தூரம் வரை நம்முடைய மக்கள் கூர்ந்திருக்கின்ற அந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் என்று சொன்னால் நம்முடைய கழகத்துக்கு இவ்வளவு கூட்டம் பெருந்தளாக ஆர்ப்பாட்டம் காலையில் தான் கூட்டம் சொல்லுவாங்க. ஆனால் அண்ணன் அவர்கள் மாலையில வைத்து மாலை 4 மணி என்று சொன்னால் கூட இன்னைக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை இவ்வளவு கூட்டம் நம்முடைய மாவட்டத்தில் இங்கே வருவதற்கு சொன்னால்
அதுதான் அண்ணன் எடப்பாடியாருடைய செல்வாக்கு. தாம்பரம் மாநகராட்சியுடைய சீர்கேடுகள் என்று சொன்னால் இவங்களை எவன் மாநகராட்சி ஆக்க சொன்னது? முதல் கேள்வியே அதுதான். இவங்களை யார் மாநகராட்சி ஆக்க சொன்னது? நம்ம ஆட்சியில 10 ஆண்டு காலம் இந்த பெருங்களத்தூர் பேரூராட்சி எப்படி செயல்பட்டதுன்னு பொதுமக்களுக்கு தெரியும். இந்த பெருங்களத்தூர் பேரூராட்சி 2011 நான் அமைச்சராக இருந்தேன், அருமை தம்பி சம்பத்குமார் தலைவராக இருந்தாரு. அப்ப நடந்த பணிகள் தவிர அந்த 2011 16 வரைக்கும் மிக சிறப்பான பணிகள். அதற்கு பின்னர் 16 21 வரைக்கும் அருமை நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் எடப்பாடி சொல்லி செய்த சாலை பணிகள். இப்படி இந்த 10 ஆண்டு காலம் நம்முடைய இந்த 10 ஆண்டு காலம் நடைபெற்ற பணிகளை தவிர இவனுங்க வந்து இந்த மாநகராட்சி ஆக்கி எந்த பணி நடந்தது? அருமையான கூட்டம் சொன்னது போல இந்த மேம்பாலம் கூட அம்மா போட்ட மேம்பாலம். ரொம்ப நாளா அது பெட்டிங்ல இருந்து 2011 நான் அமைச்சரான அப்புறம் பல்வேறு அண்ணன் எடப்பாடியார் ஐவேஸ் மினிஸ்டர் அண்ணனை கூட்டு வந்து காமிச்சோம். அண்ணன் அவர்கள் பார்த்த அப்புறம் தான் பணிகள் வேகமாக நடைபெற்ற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2011-21 அண்ணன் இதுவாரி அமைச்சராக முதலமைச்சராக இருக்கும்போது தான் மிக வேகமாக இந்த பணிகள்லாம் முடிக்கப்பட்டு இந்த மேம்பாலம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இல்லைன்னு சொன்னா அது கூட கிடையாது. இங்க வந்து கருணாநிதி பேர்ல ஒரு பெரிய நெடுஞ்சாலை இருக்குது. நான் அமைச்சராக வந்த உடனே 1 கோடியில போட்டோம் அந்த ரோடு அகலமா, அந்த கலைஞர் கருணாநிதி நெடுஞ்சாலைன்னு. அவங்கள இருந்தா நம்ம அம்மா பேர்ல ரோடு தான் போட மாட்டாங்க. ஆனா நம்ம கருணாநிதி பேர்ல அந்த சாலை இருந்தா கூட அதை 100 அடி அகலமாக்கி பிரமாதமா போட்டோம் அந்த ரோடு 1 கோடியில. அப்போ அதே போல அருமையன் நம்ம கேஎன்ஆர் எம்பியா இருந்தப்போ அந்த பிற்கரையில ஏற்கனவே அது வரைக்கும் ரோடே கிடையாது. அண்ணன் நிதியில ஏறக்குறைய 50 லட்சம் ரூபாய், என்னுடைய நிதியில 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த ஏரிக்கு கீழே இருக்க பெரிய பிற்கரை நெடுஞ்சாலை நம்ம போட்டோம். இப்படி பல்வேறு பணிகள் நம்ம அப்ப செஞ்சோம். ஆனால் இன்றைக்கு எம்எல்ஏ இருக்கிற இடம் தெரியல, எம்பி இருக்கிற இடம் தெரியல. அதே போல எம்பிக்கு ஒரு 5 கோடி ஃபண்ட் இருக்குது வருஷத்துக்கு. இந்த பெருங்கலத்துக்கு ஒரு பணியும் செய்யல, ஆனா அவன் தொடர்ந்து ஜெயிக்கிறான். அதே போல எம்எல்ஏ இருக்கிற SR ராஜாக்கு வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் ஃபண்ட் இருக்குது, அவரும் ஒன்றும் செய்யல. உங்கள் பெருங்கலத்தூர் முன்னேற்றத்துக்கு ஏதாவது செஞ்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்யல. திமுக ஆட்சி வந்து 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. பேரூர் ஆட்சியாக இருந்த போது எனக்கு வந்து 90 கோடி இருந்து நல்லா சிறப்பாக பண்ணோம். ஆனால் இன்னைக்கு எம்எல்ஏ கண்டில மண்டல தலைவரா யாருங்க? எம்எல்ஏ மச்சான் தான் காமராஜன். அவர் ஏதாவது நீங்க பார்த்துருப்பீங்களா? அவரை வச்சு பார்த்துருக்க முடியாது. எங்கேயாவது ஒரு மண்டல தலைவர் சேர்மன்னா வந்து இந்த தெருவெல்லாம் சுற்றி பார்க்கணும், மக்களுக்கு என்ன குறைய செய்யணும். அவர் வருவாரு, அங்கே எல்லாம் கட்டின்னு எவ்வளோ பிளான் வருது, எவ்வளோ வசூல் பண்ணலாம், எவ்வளோ டெண்டர் விடலான்னு வசூல் பண்ணி வீடு போடுவார். அவர் யாரும் பார்த்தே இருக்க முடியாது. காமராஜர் எம்எல்ஏ மச்சான். இவருக்கு எடுக்கிறது பார்த்தாலும் அவர் மச்சானை வச்சு கெடுக்கிறார் இந்த ஊரை. தாம்பரம் பெருங்கலத்தூர் சேர்ந்து ஒரு மண்டலம், எல்லாம் குட்டி சோறா போச்சுக்கும். ஒரு அரசாங்க ஸ்வீப்பர் கிடையாது. எல்லா ஸ்வீப்பரையும் எடுத்துட்டு இவனுங்க வேண்டப்பட்ட ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து இப்ப துப்புரவு பணியாளர்லாம் கான்ட்ராக்டர் தான், இவங்களுடைய ஆட்கள் தான். அரசாங்க பணியாளர் இருக்கும்போது நல்லா நடந்தது துப்புரவு பணி தான். இவனுக்கு மாநகராட்சி ஆனப்பறம் இவனுங்க அதுல கமிஷன் அடிக்கிறதுக்கு எல்லாம் டெண்டர் விட்டு இப்ப குப்பை வர்றானுங்க, ஒரு பணியும் நடக்கல. இப்படி எண்ணற்ற பணிகள் எதுவும் நடக்காம இன்னைக்கு இந்த ஊரே ஒரு இது போல இருக்குது. எந்த பணியும் நடக்கல. சொல்லணும் நாளைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம், அவ்வளவு குறைகள் இந்த ஆட்சியில. எனவே நீங்கள் 26 நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு வெற்றி பெற்றாக வேண்டும். நம்முடைய முதலமைச்சராக எடப்பாடி வர வேண்டும். எனவே நீங்கள் அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் கை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிலவர பணியில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரியபாய்மார்க்கு வரமதுரை அண்ணா குப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி, அப்ரோ பார்மசி மேல்தளத்தில்.